ட்ரீம் இருக்கும், 100 crore நம்பர் இருக்கும், அதுக்கான வழி தெரியாமல் இருக்கும். எஃபோர்ட் போட்டதுனால என்னால் ஒரு 1.5 வருஷத்தில் 4 ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல் பண்ண முடிஞ்சது. ஃபெயிலியரை கூட ஹேண்டில் பண்ணிடலாம், சக்ஸஸ் ஹேண்டில் பண்ண முடியாது. ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் பிஸ்னஸ்க்குள்ளே வந்தால் மட்டும்தான் பிஸ்னஸுடைய பெயின் தெரியும். ட்ரீம் 100 கிளப் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் கோச்சிங் கம்பெனியை வந்து நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து பல்வேறு வகையான பிஸ்னஸை வந்து எப்படி 100 கோடி ப்ராஃபிட் உள்ள பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதுக்கான கன்சல்டிங் அண்ட் கோச்சிங் சர்வீசஸ் நீங்கள் வந்து வழங்கிட்டுருக்கீங்க. இந்த பயணம் வந்து எங்கே இருந்து துவங்குச்சு சார்? வேலூரில் விஐடி யூனிவர்சிட்டியில் படித்தேன். எம்எஸ்சி முடிச்சுட்டு எனக்கு வந்து பிஸ்னஸ் தான் பண்ணணுன்ற ஆசை. ஸோ அதனால் வந்து பிஸ்னஸ்க்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பித்தேன். நார்மலாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ஃபஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனர், எல்லா தப்பும் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா. ஆனால் என்னென்னா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டதுனால என்னால் ஒரு 1.5 வருஷத்தில் 4 ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல் பண்ண முடிஞ்சது. ஸ்கேல் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஃபெயிலியரை கூட ஹேண்டில் பண்ணிடலாம், சக்ஸஸ் ஹேண்டில் பண்ண முடியாது. சக்ஸஸ் இஸ் அ பிக்கெஸ்ட் பர்டன். ஏன்னா நம்ம ஒரு ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக்காக ஸ்கேல் பண்ணல, ரொம்ப ரேண்டமாக ஸ்கேல் பண்ணிட்டோம். 4 ரெஸ்டாரண்ட்டு வந்து வாய்ப்பு வந்தது, ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 70-80 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கான டர்ன் ஓவர் பெருசாக இருக்குது, நிறைய வரவு செலவுலாம் நடக்குது. பட் இதை ப்ராப்பராக அணுகிறதுக்கான ஏதாவது ஒரு சிஸ்டம் என்கிட்ட இருந்ததானா இல்லை. ஒரு டைமில் வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துச்சு, ஓகேங்களா. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கடனோடு வெளியே வந்தேன். பட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அப்போ வந்து இந்த கன்சல்டன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு கன்சல்டன்ஸ் தேடினேன். ஆக்சுவலி 2011 ஸ்மால் பிஸ்னஸ்க்கு பெரிய கன்சல்டன்ஸ் இல்லை. இன்றைக்கி வந்து நிறைய கன்சல்டன்ஸ் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் இந்த நியூ ஏஜ் இன்டர்நெட் ஏராவனால சோஷியல் மீடியாவில் நிறைய பேரை வந்து உருவாக்கி விட்டுருக்கு, தெரியுது. அப்போல்லாம் வந்து லீன் சிக்ஸ் சிக்மா கன்சல்டன்ஸ்னு இருப்பாங்க. அவங்க வந்து நார்மலாக பெரிய பெரிய கம்பெனிக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மால் பிஸ்னஸ்க்கு கைட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான சிஸ்டமே அப்போ இல்லை, இப்போ இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அது ஃபெயிலியர் ஆச்சு. ஃபெயிலியர் ஆனதில் எனக்கு கிடைச்ச ஒரு லெசன் வந்து நம்மளுடைய பெயின் எதுவோ அதுதான் பிஸ்னஸ். அப்போது நான் ஏன் ஃபெயிலியர் ஆகினேன், அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தேடி அதுக்கான சர்டிஃபிகேஷன் அதெல்லாம் போய் படிக்க ஆரம்பித்து தென் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் செட்டப் பண்ணி கொடுக்கணும், அவங்க ஸ்கேலப்புக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 2014 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் ட்ரீம் இருக்கும், 100 crore நம்பர் இருக்கும், அதுக்கான வழி தெரியாமல் இருக்கும். அந்த வழியை காமிக்கிற முக்கியமான ஒரு வேலையில் நாங்கள் இருக்கோம். இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து இப்படி சொல்லுவேன், பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பெரிய ட்ரீம் இல்லாதது தான். நான் வந்து 15 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நிறைய பிஸ்னஸஸ் பார்க்குறோம், சின்ன பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் சொல்லிட்டு. பட் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நல்ல ட்ரீம் இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸ் 2 தப்பு பண்ணுவாங்க. ஒன்று, நிறைய பிஸ்னஸ் ஆரம்பித்து ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. இன்னொருத்தர் அவர் வந்து அங்கேயே இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாமா வேணாமான்னு யோசித்து ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் கரெக்டாக ஓகே நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டோம், அந்த பிஸ்னஸை 100 கோடிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சாக அவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. சரி, ட்ரீம் இல்லாத பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன ஆகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்களா. பிஸ்னஸ் ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் பெரிய ட்ரீம் இல்லாதது தான். பெரிய ட்ரீம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிஸ்னஸில் அடுத்த மூவ் என்னன்னு தெரியாது. ஸோ நீங்கள் ருட்டீன்ஸில் மாட்டிப்பீங்க. காலையில் எழுந்துக்கணும், சாப்பிடணும், குளிக்கணும், தென் தூங்கணும், இந்த ருட்டீன்ஸ்லேயே மாட்டிப்போம். இந்த மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸும் ருட்டீன்ஸில் மாட்டிப்பாங்க. அது நாங்கள் வந்து டிஓஜி ரொட்டீன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது டாக் ரொட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டிஓஜி ரொட்டீன்ஸ்னால் என்ன, அவங்க வந்து டெய்லி ஆப்ரேஷன்ஸில் மாட்டிப்பாங்க. ஓகே, ஃபோக்கஸ் வந்து 80% ஆஃப் த டைம் வந்து டெய்லி ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். கடையை அவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க, ஸ்டாக்கு வாங்கிட்டு வருவாங்க, எல்லாமே ஆல் இன் ஆல் அவங்க தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன்ஸுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அந்த லாஸ்ட்டு ஜி வந்து க்ரோத்துக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டிஓஜியாக இருக்கிறவங்கள வந்து ஜிஓடியாக மாற்றணும், காடாக மாற்றணும், பிஸ்னஸ் காடாக மாற்றணும். அதுதான் வந்து மெயின் தீமாக இருந்தது.
பிஸ்னஸ் கார்டை எப்படி மாற்ற முடியும்? முதல்ல அவங்களுடைய மேக்ஸிமம் டைம், பிஸ்னஸ் ஓனருடைய மேக்ஸிமம் டைம் க்ரோத்தில் கொடுக்கணும். அவங்க ஒரு 80% ஆஃப் த டைம் க்ரோத்தில் கொடுக்கணும். ஆப்ரேஷன்ஸுக்கு 10% கொடுக்கணும். டெய்லி ஆக்டிவிட்டிக்கு வந்து ஒரு 10% கொடுக்கணும். அப்போ அவங்க ஜிஓடி கார்டாக மாறிடுவாங்க. இப்போ கார்டாக நீங்கள் மாறணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும். நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த ட்ரீமை 100 கோடியே வச்சுக்கோங்க, என்ன தப்பாக போகுது? 10 கோடி 5 கோடி அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ட்ரீமாக ஏன் வைக்கணும்? 100 கோடியை வச்சு நீங்கள் 60 கோடியில் லேண்ட் ஆனாலும் நீங்கள் சம்வேர் 10 டைம்ஸ் முன்னாடி இருப்பீங்க. திங் இஸ், பெரிய ட்ரீம் ஈஸியாக சக்ஸஸ் வந்துடும், சின்ன ட்ரீம் ஃபெயிலியர் ஈஸியாக தேடி வந்துடும். அதனால ட்ரீம் 100 அப்படின்ற கிளப்பை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்ல அவங்களுக்கு வந்து 1000 கோடி கனவு இருக்கும். ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு சின்ன டீ கடை ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த டீ கடையை வந்து 1000 பிரான்ச்சஸாக மாற்றி 1000 கோடி சம்பாதிக்கலான்ற ஒரு கனவோடு தான் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, இந்த பிஸ்னஸுடைய ரியாலிட்டி வந்து ரொம்ப ப்ரூட்டுவலாக இருக்கும். ஓகே, ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது. பை ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் பிஸ்னஸ்க்குள்ளே வந்தால் மட்டும்தான் பிஸ்னஸுடைய பெயின் தெரியும். வெளியிருந்து பார்க்குற வரைக்கும் பிஸ்னஸ் ரொம்ப பலன்னு தான் தெரியும். வெளியிருந்து பார்த்து பிஸ்னஸை டிசைட் பண்ணவே கூடாது. அந்த பிஸ்னஸ்க்குள்ளே இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஐடி எம்ப்ளாயி, நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் போய் ஒரு ஹோட்டலில் மேனேஜராக சேருங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த பெயினை எப்படிலாம் சமாளிக்கிறீங்கன்னு பாருங்க. அப்புறம் ஹோட்டல் ஆரம்பிச்சிங்கன்னா தட்ஸ் எ குட் டிசிஷன். இனிஷியலாக வந்து நமக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீடமும் சேர்த்து கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் அத்தாரிட்டியாக மாறணும்னு நினைப்போம். ஆக்சுவலாக சக்ஸஸ் வந்து இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு கிங்டம் உருவாக்கணும். ஓகேங்களா, அந்த கிங்டம் வந்து ஏதோ ஒரு சோஷியல் காஸ்க்காக மூவ் ஃபார்வர்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா சக்ஸஸ் இஸ் எ ஜேர்னி இல்லையா. நம்ம ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜேர்னியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டர்பிரினர்ஸ்க்கு மேலே சந்திச்சிருக்கோம். அவங்களுடைய பிஸ்னஸில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனோ இல்லை லேர்னிங்கோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ஜேர்னி வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஜேர்னியாக தான் வந்துட்டே இருக்கு. நிறைய கசப்புகள் இருக்கும், பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து பாசிட்டிவான விஷயத்தை பார்த்து வந்துட்டே இருக்கலாம். எங்களுடைய ட்ரீம் 100 கிளப் மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் ஆரம்பிக்க சொல்லுங்க, சரி என் பிஸ்னஸில் இதெல்லாம் நடக்குமா, என்னால் வளர முடியுமான்னு வாங்க. இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை நாங்கள் வந்து சக்ஸஸாக பார்க்குறோம். சாதாரணமாக இருந்த ஒருத்தர் இப்படி ஒரு வளர்ச்சியை பார்த்துருக்காரு. வளர்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சக்ஸஸ் மாறிட்டே இருக்கும் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு படுத்துட்டு இருக்கிற குழந்தைக்கு முட்டி போடுறது சக்ஸஸாக இருக்கலாம், முட்டி போடுற குழந்தைக்கு நடக்கிறது சக்ஸஸ், நடக்கிற குழந்தைக்கு ஓடி விளையாடுறது சக்ஸஸாக இருக்கலாம். நீங்கள் சக்ஸஸை வந்து இதுதான் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது. பட் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சக்ஸஸை நீங்கள் டிஃபைன் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு மேசிவான ஒரு மூமெண்ட் எடுத்திருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 100 கோடி ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்கணும்னு சொல்லிட்டு. இந்த ஜேர்னி வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எங்களுக்கு. இதில் நாங்கள் அந்த ட்ரீமர்ஸை தேடி பயணிக்கிறோம். ஒவ்வொரு ட்ரீமரை ஐடென்டிஃபை பண்ண சொல்லவும் அவங்க கூட ட்ராவல் பண்ணுற அந்த ஜேர்னி வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக காலேஜில் ரொம்ப நல்லா படிக்கிற பையன். என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் நீ வந்து வேலைக்கு போனால் உங்களுக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னாங்க. சார் எனக்கு வேலைக்கு போகிறது பிடிக்காது, எனக்கு ஒவ்வொரு நாளும் புதுசாக ப்ராப்ளம் வந்தால் அதை ஹேண்டில் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. அப்போது வந்து விளையாட்டாக சொன்னாங்க, நீ அதுக்கு பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் என்னுடைய பிஸ்னஸ் ஜேர்னி ஆரம்பிச்சது. பெரிய ரோலர் கோஸ்டர் மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. என்னென்னா ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஐடென்டிஃபை பண்ண சொல்ல ஒரு ஆஹா மூமெண்ட் ஏற்படுது. அதுதான் பெரிய மோட்டிவேஷன். ஸோ கண்டினியூஸ் லேர்னிங்கு, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் அதை சக்ஸஸாக மாற்றுற அந்த ஆஹா மூமெண்ட் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணுது. அது இல்லாமல் எனக்கு நிறைய புத்தகங்கள் படிக்க பிடிக்கும். புத்தகங்களையும் இந்த ப்ராப்ளம் சால்விங்காக நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அது இன்னும் பெரிய ப்ளஸ். ஏன்னா அந்த வழியில் நிறைய கற்றுப்பீங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஜேர்னிக்காக ஒரு விஷயத்தை தொடங்குறீங்கன்னா வழியில் நிறைய விஷயத்தை தேடி கற்றுப்பீங்க. பட் இன்னைக்கு வந்து ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்து இந்த மாதிரி நிறைய ஆஹா மூமெண்ட்ஸை கொடுத்துட்டே இருக்குது. ஸோ நம்மளுடைய எக்ஸைட்மெண்ட் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ண சொல்ல என்ன எக்ஸைட்மெண்ட் இருந்தோ அது மாதிரி 10 மடங்கு எக்ஸைட்மெண்ட்டோட அடுத்த நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸோ இது வந்து என்னுடைய அந்த மோட்டிவேஷனுக்கான காரணம்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வி ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிறேன். ஓகே, ஆஸ் அ பிஸ்னஸ் கோச்சா ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனுடைய ட்ரீமை சேவ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த எக்ஸைட்மெண்ட்டை கொண்டு போகணும் இல்லைங்களா? இது ரெண்டும் சேர சொல்ல ஒரு பெரிய சக்ஸஸை உருவாக்குறோம். பிஸ்னஸை தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி நிறைய லேர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இப்போ வந்து புத்தகங்கள், புக்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் உங்களோட லைஃப்பில்? நீங்கள் ட்ரீம் 100 கிளப்புக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற பிஸ்னஸ் அவங்களுக்கு நீங்கள் வந்து அட்வைஸ் சொல்கிறப்ப, எனக்கு இந்த புத்தகங்கள்லாம் எனக்கு ரொம்ப உதவி இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்தெந்த புக்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க? ஆக்சுவலாக புக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய முக்கியமான நண்பன். பெரிய அளவில் நண்பர்கள் இல்லைனாலும் எனக்கு வந்து முக்கியமான நண்பர்கள்னா புத்தகங்கள் தான். அதில் வந்து என்னுடைய ஜேர்னியில் வந்து நான் பெரிய இடத்துல விழுந்தேன்னு சொன்னேன். நான் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பித்து பெரிய அந்த டைமில் வந்து புத்தகங்கள் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுச்சு. அதில் வந்து நிறைய மைண்ட் செட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான புத்தகங்கள், மனசு வந்து எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்ற சில மோட்டிவேஷனல் புத்தகங்கள்லாம் வந்தது. பட் டெக்னிக்கலி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த லீன் ப்ராடக்ட் மாடல் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 24 ஹவர்ஸ் ஸ்டார்ட் அப்னு ஒரு புக் இருக்குது. ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் ஒர்க்கு, இந்த மாதிரி சில புத்தகங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற ஒர்க்கிங் கலாச்சாரம், இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்ப தேவையான ஒரு புக். கொஞ்சம் ஹை லெவலில் வேணும் அப்படின்னா ஜாக் ட்ரவுட் அண்ட் ஆல் ரைஸுடைய பொசிஷனிங்னு ஒரு புக் இருக்குது. அப்புறம் வந்து 12 லாஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்ன்ற புக் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஹை லெவலில் அவங்களுக்கு வந்து பிராண்டை வந்து டெவலப் பண்ண உதவும். பட் எல்லாத்தையும் தாண்டி புத்தகங்களை மற்றவங்களுக்காக படிக்காம உங்களுக்காக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலேருந்து அடுத்த லெவலுக்கு வளர்ந்து போயிட்டே இருப்பீங்க. பர்சனலாக ஒரு மனுஷன் சக்ஸஸ்க்கு முக்கியமான குவாலிட்டி பெர்சிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது விடாமுயற்சி இல்லைங்களா? எவ்வளோதான் தோல்வி வருது, எவ்வளோதான் பிஸ்னஸில் ப்ராப்ளம் வருதுனாலும் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு நோக்கி மூவ் ஆகிற ஜெயிச்சிருவோம். ஓகேங்களா? அந்த மூவ்மெண்ட் இருக்கிற ஆளை வந்து நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். 2 பிஸ்னஸில் தோற்றுருப்பாங்க, 3வது பிஸ்னஸில் கால் எடுத்து வச்சு ஒரு கான்ஃபிடென்ட்டோட வருவாங்க. அவங்க உல்ஃப். ஓகே, ஒரே பிஸ்னஸில் 8 வருஷம் 9 வருஷம் இருப்பாங்க, எந்த முயற்சியும் வளர்த்துக்கான பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த ஸ்டோரி கேட்டவொடனே தெரியும் அவங்க ஸ்னெயிலா உல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த உல்ஃபுக்கான குவாலிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா? ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு மக்களை மற்றவங்களை மதிக்கணும், எம்ப்ளாயீஸை மதிக்கணும், கஸ்டமரை மதிக்கணும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயீஸ் ஒழுங்காக மதிக்க மாட்டாங்க, கஸ்டமர் ஒழுங்காக. இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான குவாலிட்டிஸ். சாதாரணமாக எல்லாரையும் மதிக்கிறவங்க பிஸ்னஸ்லேயும் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. மற்றபடி தே ஷுட் சி த வேல்யூ. எல்லார்கிட்டையும் ஒரு வேல்யூவை பார்க்க கற்றுக்கணும், குறைய பார்க்கறதுக்கு பதில். ஓகேங்களா? இதில் இது குறை. இப்போ சில பேர் சொல்லுவாங்க எப்படி 100 கோடி போவோம், என் பிஸ்னஸ் எப்படி 100 கோடி போகும். நான் சொல்லுவேன் உங்களுக்கு 100 கோடி வராது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டவுட் இருக்குது. இல்லை இது பிளைண்டாக நம்பினா வந்துடுமா? நீங்கள் பிளைண்டாக நம்ப சொல்லலை, நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒரு ஸ்டோரியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பறவை போய் கிளம்பல உட்காந்து வந்து அந்த ரெக்கையை நம்பி தான், கிளையை நம்பில. இந்த ஜேர்னி நீங்கள் தொடங்கினப்ப உங்கள் மேலே, உங்களோட ட்ரீம் மேலே ஒரு நம்பிக்கை வச்ச ஒரு நபர், அது யாரா வேணா இருக்கலாம், அது யாரா இருக்கும்? நீங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. என்னுடைய மனைவி. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஜேர்னி நடக்குமா நடக்காதா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் சரியா பண்ணுவேன்ற நம்பிக்கை பண்ணாங்க. நான் வந்து சொல்ல பெரிய ஒரு growth இந்த மாதிரி ஒரு விஷயம் அதெல்லாம் சொன்னேன். பட் அவங்க வந்து அதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நம்மளால ஏதோ ஒன்று பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அவங்க நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ உங்கள் மூலமாக நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் மேன் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ஈஸி, அதை வளர்த்து கொண்டு போகிறது தான் இங்கே இருக்கிற பெரிய கஷ்டம். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் ஸ்டார்ட் அப்ல இருந்து 100 கோடி நோக்கி வளரணும் அப்படின்னா அவருக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல கெப்பாசிட்டி இருக்கணும். அப்புறம் எக்ஸ்பேன்ஷன் போனார்னா எல்லா பிஸ்னஸும் 100 கோடியை நோக்கி வளரும். இன்னைக்கு தோத்து போற பிஸ்னஸை பற்றி கவலைப்படாம நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஒரு பிஸ்னஸ்மேன் யோசிச்சார்னா அந்த பிஸ்னஸும் 100 கோடி போய் சேர்ந்துடும். இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.